ஒரு ஹெல்தியான வெற்றிலை பாயசம் செய்யலாமா? அதுக்கு 15 முந்திரி 15 பாதாவை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேம்மா. ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ 1/2 லிட்டர் பாலை அடுப்பை பற்ற வச்சு காய்ச்சிக்கலாம். இப்போ சின்ன அளவு துண்டு இந்த அளவு இருந்தால் போதுமா. நான் சொன்ன அளவுகளுக்கு இது கரெக்டாக இருக்கும். அந்த தேங்காயெல்லாம் சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்கம்மா. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையான முறையில் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக குழந்தைகள் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. கட் பண்ண தேங்காவை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாமா. இப்போ தோல் நீக்கி வச்சுருக்க பாதாம் முந்திரி கூடவே 10 பிஸ்தாம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டுமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாமா. இப்போ 1/2 லிட்டர் பால் நல்லா 1/4 லிட்டர் அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போ இதே பாலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாமா. அடுப்பை நிதானமாக வச்சுக்கோங்கப்பா. இப்போ ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்கம்மா, இல்லைன்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ 4 வெற்றிலை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இது போல் காம்பை கிள்ளிட்டுமா சின்ன சின்னமாக துண்டு துண்டாக ஆக்கிக்கோங்க. சின்ன துண்டுக்கள் ஆக்குனதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்கம்மா. அரைச்சதை வடிகட்டிக்கலாம். நல்லா கை வச்சு புழிஞ்சு எடுத்துருங்கம்மா. வெற்றிலையில் நல்லா நிறைய ஹெல்த் இருக்குது. நம்ம வயிறில் செரிமானத்துக்கு வயிறு உப்பு சத்துக்கெலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லதுமா. இப்போ நல்லா பால் நல்லா கொதித்து வருதுமா. இதுக்கு நம்ம இனிப்பு சுவைக்காண்டி சர்க்கரை சேர்த்துருக்கோம்மா. 100 கிராம் எடுத்துக்கோங்கம்மா. இது கரெக்டான அளவாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா திக்காகிருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்கம்மா. நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட போட்டுக்கோங்க, நல்லது. நல்லா கலரும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லதுப்பா அது. கிளறி விடுங்க, நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போம்மா அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க வெற்றிலை சாறையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை நிதானமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா பொங்கி பொங்கி வருமா. நல்லா கிளறி விட்டு இது பண்ணுங்கள். நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கம்மா. ஒரு ஹெல்தியான பாயசம்ப்பா. டேஸ்ட்டும் ஜம்முன்னு இருக்கும்ப்பா. இப்போ நறுக்கி வச்சுருக்க பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா. ஆஃப் பண்ணிவிட்டு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாதாம் பிசினை கழுவி ஊற வச்சுருந்தேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ சேர்க்கணும். சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கிளறி விடுங்கப்பா. நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுருங்க. இப்போ சுக்கும் ஏலக்காவும் சிறிதளவு சேர்த்துக்குங்கம்மா. நல்லா வாசனமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்ப்பா. ஒரு ஹெல்த்தியான வெற்றிலை பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.